இந்த வீடியோல COA ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கான ப்ராக்டிகல்ஸை 1 by 1 பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோல எக்ஸசைஸ் நம்பர் 5ம் 6ம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5ல மொத்தம் 3 டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். இப்போ ஒரு ஃபைலோ இல்ல ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை தான் பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கா. இப்போ இந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபைலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைலோட டைப்பு, லொகேஷனு, அதோட சைஸு, அதுக்கப்புறம் எப்போ கிரியேட் பண்ணாங்க அது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இதுதான் வந்து ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட்ல வந்து நம்ம ஓபன் பண்ணுவோம் ப்ராப்பர்ட்டிஸை. அது பாருங்க, ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Alt + Enter கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட்கட். அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேர்ட் ஃபைல்ல நீங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா யூசிங் கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன் டு மூவ் அ ஃபைல். ஓகேங்களா? கட் பண்ணி எப்படி பேஸ்ட் பண்றதுன்றது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் பாத்தீங்கன்னா யூசிங் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன் டு காப்பி அ ஃபைல். காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணோன்றத மூணாவது டாபிக். இது ரெண்டுத்தையும் ஒண்ணா நம்ம பாத்துடலாம். இப்போ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டு மெத்தட்ல நம்ம கட் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி இப்போ எப்படி கட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா Ctrl+X பண்ணிட்டு நீங்க எங்க இதை பேஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிட்டு அங்க வந்து Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து இங்க பேஸ்ட் ஆயிடும். இது வந்து ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, காப்பி பண்றப்போ அங்க இந்த இடத்துல இருந்து மொத்தமா அந்த ஒரு ஃபைலை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுதான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்றது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதே இன்னொரு ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் மூலமா ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி இந்த பாருங்க, இங்க கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அதே இன்னொரு ஃபோல்டர்ல செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ரைட் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இங்க பேஸ்ட் ஆயிடும். ஒண்ணு வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னொன்னு வந்து நம்ம மவுஸ்ல எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்றதுன்றத பார்த்தோம். இதுதான் வந்து செகண்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் டாபிக் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். கட் பண்ணி காப்பி பண்றப்போ ஒரு இடத்துல இருந்து மொத்தமா எடுத்து மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வச்சிருவோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்போ இங்கேயும் இருக்கும், நீங்க பேஸ்ட் பண்ற இடத்துலயும் இருக்கும். அது பாருங்க, இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துக்கோங்க காப்பி பண்றதுக்கு. இந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, இந்த ஃபோல்டர் வந்து இங்கேயும் இருக்கு, நம்ம எங்க பேஸ்ட் பண்ணமோ அங்கேயும் இருக்கு. இதுவே பாருங்க இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். இப்போ இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க காப்பி ஆப்ஷன் காட்டுது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ எங்க நீங்க அதை பேஸ்ட் பண்ண போறீங்களோ அங்க செலக்ட் பண்ணி கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆப்ஷன் காட்டுது. இப்போ பாருங்க, அந்த ஃபோல்டர் திரும்ப இங்க பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெண்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம கட் காப்பி பண்ணலாம். நம்ம மவுஸை யூஸ் பண்ணியும் கட் காப்பி பண்ணலாம், காப்பி பேஸ்டும் பண்ணலாம். 5th எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம 6th எக்ஸசைஸ் பார்ப்போம். 6th எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா மூவிங் அண்ட் காப்பியிங் ஃபைல் வித் மவுஸ். இப்போ ஒரு ஃபைலை எப்படி மவுஸை வச்சு மூவ் பண்றது, அதை எப்படி மூவ் பண்ணி காப்பி பண்றதுன்றதை இதுல பார்க்க போறோம். இப்போ இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக் தான். இப்போ ஒரு ஃபைலை எப்படி மூவ் பண்ண போறோம், மவுஸை வச்சு மூவ் பண்ணி இன்னொரு இடத்துல எப்படி காப்பி பண்ண போறோம்ன்றது தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, கர்சரை வச்சு லாங் பிரஸ் பண்ணிட்டு எங்க நீங்க அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ண போறீங்களோ அங்க எடுத்துட்டு போய் விட்டுருங்க. அப்ப என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் அங்க இருந்து மூவ் ஆகி இங்க காப்பி ஆயிடும். இங்க பாருங்க, இங்க இருந்த ஃபைல் எல்லாம் மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆகிட்டு
இங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஃபைலும் இங்க பாருங்க இங்க காப்பி ஆயிருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். 6th எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்து பாத்தீங்கன்னா searching a file or folder by using search command. இப்போ ஒரு மாசமோ இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு ஃபைல நீங்க டைப் பண்ணி இல்ல அந்த ஒரு டாக்குமெண்ட்டையோ சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆனா ஏதோ ஒரு நேம் பர்ட்டிகுலரா ஒரு நேம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேமை யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ மை கம்ப்யூட்டர் போயிடுங்க. போயிட்டு ஏதாவது ஒரு டிரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க இங்க சர்ச் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க போயிட்டு நீங்க என்ன நேமோ அதை கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க சேவ் பண்ணீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். இதுதான் வந்து ஒரு நேமை பேஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்றது அப்படின்றது இந்த டாபிக். தேர்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னைசிங் ஃபைல் டைப் யூசிங் ஐகான். இது எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா மை கம்ப்யூட்டர்ல போயிடுங்க. போயிட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அதோட வெர்ஷன் தான். இதுல போயிட்டு ஷார்ட் பைல போயிட்டு டைப்பை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட டைப்ஸ் என்னென்ன ஃபைல்னா ஃபர்ஸ்ட் ஃபைலு, அதுக்கப்புறம் பிடிஎஃப்னா பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட்னா வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு தனித்தனியா லிஸ்ட் அவுட் பண்ணி டைப் பை டைப்பா காட்டும். இதுதான் வந்து தேர்ட் டாபிக். ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். இதே போல நீங்க எப்பயும் போல எய்ம் போட்டு என்ன பண்ண போறீங்களோ அதை எழுதிருங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு எழுதிட்டு ரிசல்ட் என்னன்றதை எழுதிட்டு நீங்க என்ன பண்ணீங்களோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இந்த மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த டாபிக்ஸை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.